Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பேருந்து நிழற்குடையை அதிமுக எம்எல்ஏ அருண்மொழிதேவன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். உடையூர் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டது. இதனை அதிமுக எம்எல்ஏ அருண்மொழிதேவன் திறந்து வைத்து மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் மரக்கன்றும் நடப்பட்டது. முன்னதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்து மகிழ்ந்தனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை கூட முறையாக தரம் பிரித்து வாங்குவதில்லை என அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர்கள் புஷ்பலதா, தமிழ்ச்செல்வி கனகராஜ் ஆகியோர் திருப்பூர் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகம், மின் விளக்கு மற்றும் சாலை வசதிகள் முறையாக இல்லை என்றும், மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை கூட தரம் பிரித்து வாங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் இந்த குப்பைகளுக்கு தீ வைப்பதால் மக்களுக்கு சுவாச பிரச்சினை உள்ளிட்டவை ஏற்படுவதாகவும், திறனற்ற திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தண்ணி மாசுபடுது. 2023 மாநகராட்சி நம்ம கேட்டிருந்தா இந்நாள் கரெக்ட் ஆயிருக்கு. வேற எதுவும் படம் குப்பைக்கு எல்லாருக்குமே பிரச்சனை. சென்னை புழல் மகளிர் சிறையில் இருந்து வேறு சிறைக்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநங்கைகள் சிறை பதிவேடுகளை கிழித்து ரகளையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புழல் மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திருநங்கைகளான அபி, சுஜி மற்றும் சஞ்சனா ஆகியோரை வேறு சிறைக்கு மாற்ற முயன்றுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெலிபோன் மற்றும் டியூப்லைட் உள்ளிட்டவற்றை உடைத்தும் சிறை பதிவேடுகளை கிழித்தும் அட்டகாசம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் 3 திருநங்கைகளும் மீண்டும் சிக்கினர். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 60 பேருக்கு மட்டும் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரம் முத்தாயம்மாள் நினைவு கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 3216 பேர் கலந்து கொண்ட நிலையில் 194 பேர் பணி வாய்ப்பிற்காக தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவித்து 60 பேருக்கு மட்டும் விடியாத அமைச்சர் நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். இந்த நிலையில் விடியாத அரசு வேலைவாய்ப்பு வழங்குகிறோம் என்ற பெயரில் கண்துடைப்பு நாடகம் நடத்துவதாக முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியர் அதிருப்தி தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை மீட்டுத் தரக்கோரி கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மந்திச்சுனை மலை கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட கால்நடை மருத்துவமனைக்கு செல்லும் பாதையை சாமிக்கண்ணன் என்பவர் குடிசை அமைத்து ஆக்கிரமித்துள்ளதால் மருத்துவமனை கட்டிடம் திறக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத கடமலை மயிலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக அரசு பதவியேற்றது முதல் அடிப்படை உரிமைகளை கூட போராடி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இங்க கிராமத்துல இருக்க இடத்த ஒரு தனி நபர் ஆக்கிரமிப்பு இருக்காங்க. அதாவது அரசு கட்டிடங்களை கட்டப்படாம பொதுமக்கள் தேவையான அடிப்படை வசதிகள் எங்களுக்கு அந்த இடம் தான் இருக்கு. ஒரு தனி நபர் அதை ஆக்கிரமிப்பு இருக்காங்க. இது சம்பந்தமாக ஒரு வருஷமா மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துட்டோம். எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு இங்க யூனியன்ல பிடிஓ பார்த்துட்டு எங்க கோரிக்கை சொல்லிருக்கோம். இங்க கோரிக்கை ஏற்கவில்லைன்னா தீவிரமான போராட்டத்தில் ஈடுபடுவோம். கிராம பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காட்டுப்பன்றி தாக்கி 72 வயதான விவசாய கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடகரை அழகர்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் கல்லாறு பகுதியில் மருத்துவர் ஒருவரின் தென்னந்தோப்பில் காவல் பணி செய்து வந்த நிலையில் அவரை காட்டுப்பன்றி விரட்டி தாக்கியதில் படுகாயமடைந்தார். ராமசாமியை மீட்டு பெரியகுளம் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திறனற்ற திமுக அரசின் வனத்துறை அலட்சியத்தால் விலங்கு மனித மோதல் அதிகரித்து விவசாயிகளும் பொதுமக்களும் உயிரிழப்பதாக பலரும் குற்றம் சாட்டினர்.